நீங்க வாய்க்கு வந்தபடி கொடுத்த வாக்குறுதி எல்லாம் காப்பாத்துன்னு நான் கேட்கல. சொன்னேன், தப்பா சொன்னேன், நான் கொடுக்க முடியாது. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கிறதா நினைக்கிறேன். சொல்லுங்க, மக்கள்கிட்ட வெளிப்படையா பேசுங்க. 100% ஊழல்ல சுத்தமா இந்த அரசாங்கம் இருக்குதுன்னோ விஜய் இருக்கிறாருன்னோ சான்றிதழ் கொடுக்க நான் தயாரா இல்லை. பிரச்சனை என்னன்னா, மக்கள்கிட்ட அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. விஜயபாஸ்கர்லாம் அவங்க சேர்த்துக்கிறாங்கன்னா எந்த சந்தேகமே இல்லாம ஊழலுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. எங்க ஊழலுக்கு எதிரான நியாயமான உணர்வு இவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆட்சி அதிகாரத்திற்காக எல்லா ஊழலையும் அனுமதிக்க தயாரா இருக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம். எதிர்கட்சிகள் துணிச்சலாக இதை எதிர்த்து பேசணும். இதை எதுக்கு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? மக்கள் நம்மளை கோச்சுக்குவாங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க. நான் ஒன்றும் இல்லை. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தோழர் தியாக அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். விஜயுடைய பவர் சென்டர்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க. அதில் பார்க்கும்போது இப்போது பல்வேறு பவர் சென்டர்கள் உருவாகி இருக்கிறாங்க. குறிப்பாக பார்க்கும்போது விஜய்க்கு நெருக்கமாக இருந்தவர்களே இப்போ அரசு பதவிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. அதில் வெளிப்படையாகவும் இல்லை அவங்களுடைய நியமனம் அப்படிங்கிறது. ஒருத்தர் தனிச் செயலாளர் நியமிக்க போறாரு, அவருடைய பிறந்த நாளுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் போஸ்ட் போறாரு, அதுக்கப்புறம் ஜீவோ வருது அப்படிங்கிற விஷயம். விஜய் ஆட்சி ஆரம்பிச்சு 100 நாள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 100 நாள் ஆட்சி எப்படி பாக்குறீங்க? இதுல அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு குடியாட்சிய மனநிலை என்று ஒன்று. குடியாட்சியை நான் ஜனநாயகத்தை சொல்றேன். ஒரு ஜனநாயக மனநிலையும் ஜனநாயக உணர்வும் இல்லாமல் ஜனநாயகம் வெற்றி பெறாது. இப்போ இவங்க முடியாட்சிய மனநிலையில் செயல்படுறாங்கங்கிறதுக்கு ஒரு வெளிப்படையான சான்று இந்த பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறது. யாரு தாய்மாமன்? சரினா நீங்க எப்படி தாய்மாமன்? தாய்மாமன்னா நீங்கள் வீட்டில் வச்சுங்க, வெளியில் வச்சுங்க. அரசாங்கத்தில் எப்படி தாய்மாமன் ஆகிடுவீங்க? அப்புறம் பட்டு புடவையும் உறுப்பு நகையும் கொடுக்கறது, தாலிக்கு தங்கம். நீங்கள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியை உறுதி செய்யுங்க, காசு இல்லாமல் படிக்க வைங்க. இல்லை, இந்த மாதிரி திட்டங்கள் கடந்த ஆட்சியில இருந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. எந்த ஆட்சியில் இருந்தாலும் கூடாதுங்க. ஜெயலலிதா ஆட்சியிலையும் இருந்துச்சு. இப்போ அது மட்டும் இல்லை, எந்த ஆட்சியில் இருந்தாலும் இப்போ எதிர்கட்சிகள் இதை எதிர்க்கணும். இது முடியாட்சிய மனநிலை விளைவு. ராஜா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி தான தர்மங்கள்லாம் கொடுத்து அவர் ராஜாவா நிலைநாட்டிக்குவாரு. அவர் வள்ளல்னு அவர் பேர் வாங்கணும். முதலமைச்சருங்கிற சட்டப்படியான அதிகாரி நீங்க இது ரூல் ஆஃப் லா. முதலமைச்சர் நீங்க இருக்கிறது சட்டத்தின்படி தான். நேற்று முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு இல்லாம போயிட்டாரு. ஏன்? சட்டம் அப்படி சொல்லுது. நீங்க இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கீங்க, நாளைக்கு இருக்க மாட்டீங்க. சட்டம் தான், சட்டப்படி தான் தீர்மானிக்கப்படும். நீங்கள் இன்னும் 5 வருஷம் தொடருமா இல்லையாங்கிறது சட்டப்படி தான் தீர்மானிக்கப்படும். அதுக்கான தேர்தல் சட்டம், அரசமைப்பு சட்டம், எல்லா சட்டங்களும் இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ இது எப்படி இந்த அரசு காசை எடுத்து மோதிரம் போடுறதும் பட்டுப்புடவை வாங்கி கொடுக்குறதும்? அரசு மருத்துவமனைகளை குழந்தை பிறக்கணும், அதை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் இப்படி மோதிரம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. தங்கம் கொடுத்து ஊக்குவிக்கணுமா? ஒன்றும் தேவையே இல்லை உங்களுக்கு. அரசு மருத்துவமனை வேற மருத்துவமனையே இல்லாமல் செஞ்சுருக்கேன். தனியார் மருத்துவம் எதுக்கு? 2 உரிமைகள்ங்க, அடிப்படை உரிமைகள். ஒரு அரசு மக்கள் நல அரசு என்பதற்கான அடையாளம் 2 தான். ஒன்று, ரைட் டு எஜுகேஷன். கல்வி கொடுப்பது அரசின் கடமை, கல்வி பெறுவது மக்கள் உரிமை. அனைத்து கல்வியும் கட்டணம் இல்லாத கல்வியா இருக்கணும். 2வது, ரைட் டு ஹெல்த், உடல் நலத்துக்கான உரிமை. இப்போ நம்ம சினிமாவில் இந்த சீரியல் எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றான்? அக்காவுக்கு கட்டி வந்துருச்சு, ₹1,00,000 இல்லைன்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. வருதா இல்லையா? எங்கேருந்து வந்துச்சுது? எந்த நோய் வந்தாலும் நோய் உண்மைன்னா நோய்க்கான சிகிச்சை கட்டணம் இல்லாமல் கிடைக்கும்னா அரசு மருத்துவமனையில் கிடைக்கணும். அதை செய்யுங்க. எதுக்கு பட்டு புடவையும் தங்க நகையும் கொடுக்குறீங்க? தேவையே இல்லையே உங்களுக்கு. கல்விக்கு குழந்தைங்க படிக்க வர்றதுக்கு பசியோடு வரக்கூடாது. உணவு கொடுப்போம், காலை உணவு கொடுப்போம், மதிய உணவு கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது இன்னைக்கு கட்டாயம் தேவை. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எவனுமே பட்டினியாக இருக்கக்கூடாதுங்கிற நிலைமையை நீங்கள் கொண்டுட்டு வரணும். தண்ணிக்கு பாதுகாப்பு வேணும், வாட்டர் செக்யூரிட்டி வேணும். தண்ணி கிடைக்காம தண்ணி காசுக்கு வாங்கி குடிக்கிற நிலைமை இருக்கக்கூடாது. இதையெல்லாம் உறுதிப்படுத்துங்க. வீடு அடுத்து கொடுங்க, எல்லாருக்கும் வீடு கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. நகை மோதிரம்லாம் எதுக்கு? இதை எதிர்க்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அரசு கொடுக்கறதை நம்ம எதிர்க்கிறோங்கிறது மட்டுமல்ல, எதிர்கட்சிகள் துணிச்சலாக இதை எதிர்த்து பேசணும்.
இது எதுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? மக்கள் நம்மளை கோச்சுக்குவாங்க, தப்பாக நினச்சிக்குவாங்க. நான் ஒன்றும் இல்லை. தங்க மோதிரம் கொடுத்த பிறகு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அந்த மோதிரம் இருக்க போகுது? அந்த மோதிரத்தை அந்த குழந்தை தான் போட்டிருக்கா இல்லையாங்கிறத எங்கே போய் பார்க்க போகிறீங்க? என்ன உத்தரவாதம் இருக்கு? எவ்வளோ வருஷத்துக்கு கொடுத்துட முடியும்? நான் சொல்கிறேங்க, கலைஞர் 96 2001 ஏதோ ஒரு தேர்தலின் போது நிலமில்லாத எல்லாருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறதுன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரிகளை கூப்பிட்டெல்லாம் விசாரிச்சாங்க, பேசின பிறகு சொன்னாங்க, இல்லை அவ்வளோ நிலம் கிடையாது. இருக்கிற நிலம் எல்லாம் ஒன்று தனியார் நிலமாக இருக்குது, இல்லை அரசு ஏற்கனவே வச்சுருக்கு. கொடுக்குற அளவுக்கு புறம்போக்கோ மற்றதோ இல்லை. வெளிப்படையாக அறிவித்தாங்க, எங்களால் கொடுக்க முடியல, நாங்கள் கணக்கு பார்க்கும்போது அது வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வெளிப்படையாக அறிவித்தாங்க. இப்போ தமிழக அரசு நீங்கள் வாய்க்கு வந்தபடி கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றுன்னு நான் கேட்கல, எதிர்கட்சிகளை சங்கடம் கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க. நீ சொன்னது என்னாச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சொன்னேன், தப்பாக சொன்னேன், நான் கொடுக்க முடியாது, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கிறதா நினைக்கிறேன். சொல்லுங்கள், மக்கள்கிட்ட வெளிப்படையாக பேசுங்க. என்ன முடியாதுங்கிறத சொல்கிறதுல என்ன இருக்கு? ஜனநாயகத்தில் சாத்தியம் இல்லை, தவறுன்னு சொல்லுங்க. என்ன இருக்கு? நீங்கள்லாம் என்ன முடிமன்னர்களா, இளவரசர்களா? இந்த 100 நாள் ஆட்சியில் அங்கே பெரிதும் முன்வைக்கிறதுனா ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்ச லாவண்யங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிந்தை அப்படிங்கிற இணையதளத்தில் சமஸ் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு அவர் சொல்கிறது என்னன்னா, பொதுமக்கள் மத்தியில் பொது மேடையில் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ தீர்க்கமாக தாவேகா அரசு முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் அவர் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்த தீவிரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்த ஆட்சி காலத்துலலாம் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது வெறும் அரசியல் வார்த்தையாகவோ மேடை பேச்சாக மட்டும்தான் இருந்தது. இப்போ அதை தீர்க்கமாக தாவேகா அரசு முன்வைக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாரு. இதில் 2 விஷயம் ஒன்று கேள்வி இருக்குது சார். 71 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவர் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது தீர்க்கமாக முன் வச்சாரா, இப்போ இந்த அரசு முன்வைக்குதா அப்படின்னு 2 கேள்வி இருக்குது. எம்ஜிஆர் ஊழலை முக்கியமாக பேசி அதுக்கு எதிராக எம்எல்ஏ வீட்டுக்கெல்லாம் ஊர்வலம் கொள்றது, அரசு மேலே ஊழல் குற்றச்சாட்டு, அது இதெல்லாம் வச்சார். ஆனால் அவர் ஆட்சியில் என்ன ஊழல் நடந்துச்சுங்கிறதுக்கு அவர்கிட்ட அமைச்சராக இருந்த பெரும் நெருக்கடிக்கிடையில் அவருடைய கட்சிக்கு தளபதியாக விளங்கிய SD சோமசுந்தரம் கொடுத்த விண்ணப்பமே நிரூபிக்கும். ஆனால் சமஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொது பணம் இருக்கு இல்லையா, பொது பணத்தை தன்னுடைய தனிப்பட்ட பணமாக மாற்றிக்கொள்வதில் எம்ஜிஆர் பீரியட்ல எந்த வித விஷயமும் நடக்கல. ஒரு கேள்விதான். எம்ஜிஆர் அவங்களுக்கு 2 கோடி கொடுத்தாரு, இவங்களுக்கு 7 கோடி கொடுத்தாரு, இதெல்லாம் எழுதுறாங்கல்ல. ஏது இவ்வளவு காசு? ஏது இல்ல அவர் நடிச்சிருக்கிறாரு, நடிச்சதுல எவ்வளவு பணம் கணக்கு கொடுப்பீங்களா? கணக்கு இருக்கா? இவ்வளவுதான் இதுலேருந்து வந்துச்சு, அதுலேருந்து இவ்வளவு எடுத்து கொடுத்தாருன்னு கணக்கு இருக்கா? அப்படின்னு செக்கால கொடுத்துருப்பாரு. இதே SDS ஊர்வலம் போனார், மனு கொடுத்தாரு, அவர் தனியாக ஒரு கட்சி, ஏன்னா நமது கழகம்னு ஒரு கட்சியே வச்சார், எல்லாம் பண்ணார். போட்டு சமாதானம் பண்ணி அவரை நீ விட்டுருப்பா, என்ன வேணுமோ பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவங்க ஆட்களையெல்லாம் இதுக்கு அவருடைய எம்ஜிஆருடைய ராமவரம் தோட்டத்துக்கெல்லாம் வரவழைச்சு, சரி நம்ம இனிமேல் இந்த பிரச்சனை எழுப்பாத, உனக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன், இல்லை எனக்கு எதுவும் செய்யணும். பொதுவாக ஒரு எளிமையான ஆள் தான், எனக்கு எதுவும் செய்ய வேணாங்க ஐயா, நான் எதுவும் முயன்று பார்த்தா நான் உங்களுக்கு எதுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தேர்தலில் நின்னாரு, தோத்துலாம் போயிட்டார். உங்களுக்கு அவரை விட அவங்க கீழே இருந்தவங்க ஒருத்தர் திருப்பூரில், இன்னொருத்தர் நம்ம அழகு திருநாவுக்கரசு, அவங்களாம் அவரை விட அதிக ஓட்டெல்லாம் வாங்கினாங்க. எல்லாம் பார்த்தா அதனால் நான் விட்டுறேங்க அதை அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார் எம்ஜிஆர், உனக்கு ஒன்றும் தேவைப்படாதியா, உன்னை நம்பி 4 பேர் வந்திருக்கான்ல, அவனுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லாமல் விட்டுற முடியாது என்று சொல்லி இவர் காரில் ஏற வர்றதுக்குள்ள பொட்டியாக கொண்டாந்து வண்டியில் ஏற்றிட்டாங்க. இந்த உலகத்தில் வள்ளல்னு சொல்கிறவன் மக்களை இழிவுபடுத்துகிறவன். வள்ளல் யாருன்னா, நெற்சேர உழுதுள்ளது நிறைவுழைப்பு தோள்கள் எதுவோ அந்த அவன் தான் வள்ளல். தொழிலாளி வள்ளல், விவசாயி வள்ளல். நீ ஒரு இதுவும் இல்லாமல் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் படத்தில் நடிக்கிறேன். நான் கூட சிறையில் இருக்கும்போது வேடிக்கையாக விவாதம் வரும், எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா? நான் கேட்டேன், இங்கே வாயா, எங்கள் வீட்டுக்குள்ள பார்த்தியா 2 எம்ஜிஆர் வர்றாரு, 2 பேரும் எம்ஜிஆரா இல்லையா? இல்லை, அது டூப்புன்னு உனக்கு தெரிஞ்சா? தெரியல. அப்போ எம்ஜிஆரை போல நடிக்க இன்னொருத்தர் இருக்கான்னு அர்த்தம். எம்ஜிஆருக்கு எவ்வளோ சம்பளம், அவனுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்பேன். இவருக்கு லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு அவனுக்கு 1000கணக்கில் கொடுக்குறான்னா அப்போ என்ன அர்த்தம்? அவர் நடிக்கிறதுனாலேயே அவருக்கு அவ்வளோ சம்பளம், அந்த உழைப்புக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதனால் யாரும் அந்த இப்பெல்லாம் இன்னும் கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க.
இது என்ன டூப்புகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படி? அதெல்லாம் நம்ம அந்த அந்த வாதம்லாம் எடுத்துக்கவே கூடாது. நம்ம அது வந்து லஞ்ச ஊழல் என்பது இங்கே ஏன் இருக்குது என்னங்கிறதுக்கு இப்போ இவங்க வந்து ஒரு சில முயற்சிகள் பண்ணாங்கன்னா நல்லது, வரவேற்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சு பல நண்பர்களே சொல்கிறாங்க, இந்த மாற்றலுக்கு ஃபண்டு கேட்குறது, புதுசு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஃபண்டு கேட்குறது, இந்த கான்ட்ராக்டு இதுக்கெல்லாம் கேட்குறது, இதெல்லாம் இப்போ இல்லைங்கிறது சொல்கிறாங்க. இந்த அந்த வர்ற வரைக்கும் நல்லது. ஆனால் அதுவே முடிஞ்சு போகிறது இல்லை, ஊழலத்தோடய முடிச்சிடாது. ஏன்னா இந்த ஊழல் வருவதற்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருப்பது ஜனநாயகத்தில் கொள்கையற்ற அரசியலும், அதுக்காக ஒருத்தர் வெற்றி பெறணும்னா அதுக்கு பணம் செலவு பண்ணியாக வேண்டும் என்ற கட்டாயம் தான் முக்கியமான காரணம். இப்போ எனக்கு என்ன சொல்கிறேன்னா, எந்த தலைவருமே ஊழல் செய்வது அரை அடி மெத்தைக்கு பதில் 6 அடி மெத்தை போட்டு படுப்பதற்காக அல்ல, அந்த சுகங்களுக்காக அல்ல. அரசியலில் நிலைத்து நிற்கணும், அடுத்து வெற்றி பெறணும்னா அதுக்கு பெருந்தொகை செலவிட்டாகணும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் முக்கியமான காரணமே. ஜனநாயகம் பணநாயகமானதுனால தான் இது வருது. நீங்கள் 67 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்கும் போது தேர்தல் நிதி 10 லட்சம் திரட்டுவதுன்னு முடிவு பண்ணி 11 லட்சம் திரட்டி மாநாட்டில் கலைஞர் கொடுத்து அவர் பாராட்டினாங்க. 11 லட்சம் எதுக்கு? தமிழ்நாடு முழுவதும். அவங்க எதிர்த்து நின்றவங்கெல்லாம் மிகப்பெரிய முதலைகள். நாகப்பா முதலியா இது என்ன செட்டியார்லேருந்து சாம்பசிவம் நாகப்பட்டினத்தில், கோயம்புத்தூரில் இவர் பொள்ளாச்சி மகாலிங்கம், பெரிய பெரிய ஆட்கள். அவங்கெல்லாம் ஒரு தொகுதியில் அந்த தொகையை செலவு பண்ணக்கூடியவங்க. ஆனால் திமுக தமிழ்நாடு முழுக்க 11 லட்சம் செலவில் நான் எனக்கு பார்த்துருக்குறேன். நம்ம பார்பர் ஷாப்லாம் ₹1 ஸ்டாம்ப் விற்பாங்க, கழக கொடியை ₹1 விற்பாங்க, டீக்கடையில் விற்பாங்க, தெருவாக போய் திரட்டினாங்க உங்களுக்கு. அப்போ எது நின்றுச்சு உங்களுக்கு? 62லேயே காமராஜர் வந்து இந்த 14 திமுக வேட்பாளர்களை தோற்கடிக்கிறதுக்கு ஓட்டுக்கு ₹5 கொடுக்க சொல்லிட்டாரு. ஓகே, அப்படிதான் அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்கு நடேச மொழியாருக்கு காசு கொடுத்தாரு. நடேச மொழியா வச்செல்லாம் காசு கொடுத்தாங்க 62லேயே உங்களுக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அண்ணாவுடைய பேச்சே இருக்கு. அது பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, பணத்தை கொடுத்துட்டு சாமி படத்துக்கு முன்னால் சத்தியம் பண்ண சொல்லுவாங்க, ஓட்டு போடுறேன், களமாட்டுக்கு ஓட்டு போடுறேன்ட்டு. இதெல்லாம் ஆரம்பிச்சது தான் உங்களுக்கு. எந்த அளவுக்கு கொள்கை விட்டு நழுவி போய் பதவி அதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்ற நோக்கம் வளர வளர இந்த லஞ்ச ஊழலும் பெருகிடுச்சு. இது எதிர்த்து நிற்கணும் என்று சொன்னால் அதுக்கு தெளிவான ஒரு கொள்கை சார்ந்த போர்க்குணம் வாய்ந்த ஒரு அரசியல் வேணும், அதற்கான ஒரு அமைப்பு வேணும். இதெல்லாம் விஜய்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கல. ஓகே, அதனால இந்த ஊழல் என்பதை வெறும் அந்த மேம்பூச்சாக ஒரு சுரண்டிட்டு போறதல்ல, ஆழமான ஒரு இரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிற மாதிரி எடுக்கணும். எடுத்தா மகிழ்ச்சி. ஆனா இப்ப எடுக்கிறதுக்கான கொள்கையும் அவர்கிட்ட இருக்கிறதா நான் நினைக்கல. இப்ப கொள்கை இல்ல, அமைப்பு இல்ல அப்படின்னும் போது அவர் சொல்லக்கூடிய ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும்னு பாக்குறீங்க? அதான் சொல்றேன், அவருக்கு கொள்கை இருந்துச்சுன்னா நல்லது, இல்லை இதுவரை இல்லை, அவ்வளவுதான். ஊழல் ஒழிப்பு என்பது இன்னும் நம்ம உள்ளூர போய் ஆராய்ந்து மேலெழுந்த வாரியா சில நடவடிக்கை எடுக்கும் போது நல்லதுதான். இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்க மாட்டாங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொன்னால் நல்லது. அதை நான் வந்து மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனால் அதை ஊக்கப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது எந்த அளவுக்கு ஆழமாக போக முடியும் இல்லைங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஊழல் ஒழிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் பேசும்போது தாவேக்கக்குள்ளேயே அந்த ஊழல் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பலரும் குறிப்பிட்டு. ஆமாம், அவர் அந்த இவர் ஒரு அம்மா வந்து அஜித் அகனல் வந்து அவர் வீட்டு வாசலில் வந்து மறியல் பண்ணாங்கல்ல, அந்த பொதுச் செயலாளர் வந்து தனக்கு பதவி கொடுக்காம இருக்கிறாரு, ஏன்னா அவரு காசு வாங்குறாரு நிறைய வச்சு. இப்போ தேர்தலில் கூட அவங்க எல்லா தொகுதிகளில் சில தொகுதிகளில் கொடுத்தாங்க. இப்போ தீநகரில் அந்த இவர் இருக்கிறாரு புசி வேண்டிய குடும்பங்கள்ல சொன்னாங்க, நான் 3 இடத்துல வாங்கிட்டேங்க, திமுகட்டையும் காசு வாங்கினேன், அண்ணா திமுகட்டையும் வாங்கினேன், தாவே காட்டி வாங்கினேன். அதே புசி ஆனந்த் மேலதான் வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துக்கு வந்து அவங்க கட்சியை சேர்ந்த வழக்கறிஞரே சொல்றாங்க, அவங்கள கட்சியை விட்டு. அதாவதுங்க 100% ஊழல்ல சுத்தமா இந்த அரசாங்கம் இருக்குதுன்னோ விஜய் இருக்கிறாருன்னோ சான்றிதழ் கொடுக்க நான் தயாரா இல்லை. நான் அப்படி சொல்லவே இல்லை. வெளியில தெரிகிற சில முயற்சிகள் நடக்குது. அது அவங்க ஒரு பேருக்கு இமேஜ் படிமத்தை உருவாக்குவதற்காக கூட இருக்கலாம். எம்ஜிஆர் கூட அந்த மாதிரி ஒரு படிமம் இருந்துச்சு ஒரு கட்டத்தில். ஆனால் அந்த படிமம் நிலையானது அல்ல. பின்னால வந்து அவங்க இந்த மதுவிலக்கு நீக்கினது கொண்டது இதெல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா முழுமூச்சு அவங்க இறங்கிட்டாங்க. அதனால எம்ஜிஆர் ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்தினார் என்பது ஒரு மாயை, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
ஓகே. அதை ரொம்ப பெரிய அளவில் வளர்த்து எடுத்தது ஜெயலலிதா. ஒரு 40 ஃபண்டுங்கிற வார்த்தையே நான் எப்போ அதிமுக காரங்கள்ட்ட தான் கேள்விப்பட்டேன். ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயஸ் தோட்டத்தில் ஒரு வெராண்டா மாதிரி இருக்குமா, ஒரு இடம். அந்த இடத்துல இவங்க யாருமே போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்து அமைச்சர்கள் சொன்னாங்க, மற்றவங்க சொன்னாங்கன்னா அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறத ஒரு பெட்டியில் வச்சு அந்த அந்த வெராண்டாவில் வச்சுட்டு போயிடணுமா அவங்க. இது யாரும் அவங்களுக்கு எதிரில் வந்து எடுக்க மாட்டாங்க, தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. ஓகே. இதுக்கு ஒரு ஊழியர் இருப்பார், அவர் இதை போய் எண்ணிடுவார். ஓகே. எண்ணிட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லுவார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கையெழுத்து போடும்போது கேட்பாங்களாம், பார்ட்டி ஃபண்ட் வந்துருச்சா அப்படின்னு. இப்படிதான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதில் கொஞ்சத்தை சுரண்டி எடுத்துக்கிட்டு போனதை வச்சு தான் கொடநாட்டில் கூப்பிட்டு இந்த ஓபேன்னு பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வாங்கினது. அப்போ அந்த இதே மாதிரி வர்ற ஃபண்டில் இவங்க சுரண்டிடுறாங்கிறது தான். அதனால வேண்டி இப்போ பிரச்சனை என்னன்னா, மக்கள்கிட்ட அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே அதெல்லாம் முடிவு பண்ண முடியும். என்ன நாளைக்கு அவங்க அரசியலில் நிலைச்சு நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும். இப்போ இந்த எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி அவங்க பிடிக்கிறாங்கிறதுலாம் நமக்கு இன்னும் வெளிப்படையே தெரியல. நாளைக்கு யாராவது வெளியில் வந்து சொன்னால் தானே தெரியும். இது வரைக்கும் சொல்லாமல். ரெண்டாவது, விஜயபாஸ்கர்லாம் வந்து அவங்க சேர்த்துக்கிறாங்கன்னா எந்த சந்தேகமே இல்லாமல் ஊழலுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்கிறாங்கல்ல, இப்போ ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்திய வரலாற்றிலேயே ஊழல் குற்றத்திற்காக உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட, சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்ட ஒரு அம்மையாரை தங்கள் ஆட்சியின் முன்னோடியாக அவங்க சொல்றாங்களே. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவங்க படத்தை இவர் செங்கோட்டையை வச்சுக்கிறது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா, அப்ப இவங்க ஊழலுக்கு எதிரான நியாயமான உணர்வு இவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆட்சி அதிகாரத்திற்காக எல்லா ஊழலையும் அனுமதிக்க தயாரா இருக்கிறாங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். ஓகே. ஆரம்பத்தில் நீங்க வந்து தங்கம் வரம் கொடுக்கறத விமர்சனம் பண்ணீங்க. ஊழல் ஒழிப்பு இதெல்லாம் தாண்டிட்டு இந்த 100 நாள் ஆட்சியை வந்து நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? 100 நாள் போதாதுங்க, மதிப்பிடுவதற்கு போதுமான காலம் இல்லை. இந்த கொள்கைகள்னு ஒண்ணு இல்லைங்கிறதா எனக்கு பார்க்குறது. புதுசா நான் என்ன சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒன்று, இந்திய அரசு தொடர்பான அணுகுமுறை. ஒரு மாநில அரசை நம்ம மதிப்பீடு செய்வது எப்படி? ஒன்று, இந்திய அரசு தொடர்பான அணுகுமுறை. இதான் முதல் அணுகுமுறை. எனக்கு முதல் பார்வை இதுதான். எந்த ஆட்சியா இருந்தாலும், திமுக அதிமுக எந்த கட்சி ஆட்சியா இருந்தாலும் முதல் பார்வை, ஏன்னா இந்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் நிற்கிறாங்களா, அதுக்கு மாற்றா நிற்கிறாங்களா, ஒரு பாய்ச்சி எதிர்ப்பு பார்வை இருக்குதா என்பது. அவர் ஆரம்பத்திலே வர்றதுக்கு முந்தையே பாயாசமான்னு பேசிட்டாரு. இப்ப ஆட்சிக்கு வந்த பின்னாடி எதற்கெடுத்தாலும் சண்டை போட தேவையில்லை அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லை. அப்ப எதுக்கெல்லாம் சண்டை போட தயாரா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட தேவையில்லை, எதுக்கெல்லாம் சண்டை போடுறீங்க சொல்லுங்க, சொல்லணும்ல. எதுக்குமே சண்டை போட தயாரா இல்லைங்கிறதா உண்மை. ஒண்ணு, சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்க, ரொம்ப மெழுக்கா ஏதாவது ஒரு தீர்மானத்தை போடணும், பேசணும், அதோட நிறுத்திக்குவாங்க. இப்போ திமுக தாவேக்கான்னு வரும்போது திமுக எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு காட்டுதோ அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு காட்டினாதான் நம்மளுடைய இடம் வந்து நிலைத்து இருக்கும் அப்படிங்கிற பார்வை ஏன் தாவேக்கா வரல? இல்லை, அவங்களுக்கு அதாவது அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவங்க 2 விஷயத்தான் கையாண்டாங்க. ஒன்று, திமுகவுக்கும் தங்களுக்கும் தான் போட்டின்னு வச்சாங்க. எனவே திமுக எதிர்ப்பெல்லாம் தாங்கள் அறுவடை செய்யலாம், அண்ணா திமுகவுக்கு போக வேண்டியதை நம்ம அறுவடை செய்யலாங்கிறது ஒரு பார்வை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய சாயல் ஏதாவது தங்கள் பக்கம் தெரிஞ்சாலே ஆபத்துங்கிறத புரிஞ்சு வச்சுட்டாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதுதான், நல்ல புரிதல். அது அதில் இடமே கொடுக்காம அது கொள்கை எதிரின்னு மட்டும் சொல்லிக்கிறது. பாஜகவுடைய எந்த விதமான உடன்பாடும் இல்லை, சமரசம் இல்லை. ஏன்னா இவங்களே ஆட்சிக்கு வர்றதுக்கு புதுசில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தங்களோடு சேர்த்து கொண்டிருந்தா எந்த சங்கடமும் இல்லாமல் இவங்க ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமைச்சிட்டு போயிருக்கலாம். அதை வந்து கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட எடுபடாது, நமக்கு நீடிச்சு நிற்காது என்பதில் தெளிவாக இருந்தாங்க. அதை விட இது பரவாயில்ல, இந்த திமுக தோழமை கட்சிகளையாவது தங்கள் பக்கம் இழுத்துக்கலாம் என்று யோசிச்சதற்கு பாருங்க, அந்த கோணத்தில் தான். அப்போ இதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும்னா நமக்குன்னு ஒரு பெரும்பான்மை வந்துட்டா போதும். அந்த பெரும்பான்மை வர்றது வேற கட்சி பேர்லாம் வரக்கூடாது, நேரடியாக நமக்குன்னு வரணும். அந்த முயற்சி இப்போ அவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க. இது எல்லாம் சந்தர்ப்பவாதம். இதில் ஒன்றும் ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் ஒன்றுமே இல்லை. இவங்க அப்படின்னா 108 இடம், 107, 106 ஏதோ ஒன்று இருக்கட்டும், இதில் நாங்கள் தனிப்பெரும் கட்சி, அரசமைப்பு சட்டப்படி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாரு போய் இவங்க ஆதரவு கொடுத்து பட்டியல் கொடுத்தெல்லாம் அமைக்கணுங்கிற அவசியமே இல்லை. 98 சீட்டு வச்சுலாம் ஆட்சி நடத்திருக்காங்க, அவ்வளோதான். அமைத்த பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து தோக்கடிச்சா தோக்கடிக்கிட்டோன்னு முடிவெடுக்கலாம். என்ன வந்துட போகுது? நிச்சயமா நான் சொல்றேன், உறுதியாக அந்த உறுதியான நிலைப்பாடு எடுத்திருந்தாங்கன்னா
மக்களே நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தீங்க, எங்கள் ஆட்சியை கவுத்துட்டாங்கன்னு மக்கள்கிட்ட திரும்ப போய் ஓட்டு கேட்டிருந்தேன், தனிப்பெரும்பான்மையை அறுதி பெரும்பான்மையோடு வந்திருப்பாங்க. அந்த துணிச்சல் இல்லை. அந்த துணிச்சல் இல்லாமல் தான் ஒரு பக்கம் இந்த சாயலும் வந்துடக்கூடாது, இன்னொரு பக்கம் தனக்கு இவங்க யாரை வச்சாவது ஒரு படி ஏறிடணும்னு பார்த்தாங்க. இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்களெல்லாம் சேர்த்துக்கிறத பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தேகத்துக்குரிய நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கிற சூழல் குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பற்றிட்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.